ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிரில் பன்னீர் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நூடுல்ஸ் பேக்கெட் இருக்கும்ல, அது ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருங்க. நூடுல்ஸ் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 to 2 drops வந்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா அது உதிரியாக இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக அது வரும். அதுக்காக தான் நம்ம போட்டு வேக வைக்கிறோம். இதெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு வடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு வெங்காயம் அதனால பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் பீன்ஸு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு கேரட், இது வந்து கேரட் நான் இன்றைக்கி துருவி வச்சுருக்கிறேன். துருவி நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு பேக்கெட் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்குள்ளாரே நமக்கு மேகி பவுடர் தருவாங்க. அந்த பவுட்ரு வந்து நமக்கு ஒரு 3 டீஸ்பூன் கட்ட வருது, அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லி, இதை வந்து நல்லா ரவுண்டாக குட்டி குட்டியாக அறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்ம சுகர் போட்டுக்கணும் இதில், ஏன்னா நமக்கு அந்த ஷைனிங்னஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த சுகர் வந்து போட்டுக்கிறோம். இதனால் எந்த டேஸ்ட்டுமே எதுவும் இதாகாது, சுகர் டேஸ்ட்லாம் வராது. நார்மலாக நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, ஏன்னா நம்ம கடைசியில் தான் இதில் ஆட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இதில் நம்ம வேக வச்ச மேகி எடுத்து ஆட் பண்ணிடலாம். மெதுவாக அப்படியே கலரி விடுங்க. ரொம்ப நம்ம ஃபோர்ஸாக கலரிட்டோன்னா அதில் உடஞ்சி போயிடும். ரொம்ப மெதுவாக வந்து நீங்கள் இதை கலரி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து பன்னீர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அது கிரில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் அது கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் எல்லாமே நம்ம கிரில் பண்ணிடலாம். இதை வந்து உங்களுக்கு கிரில்லிங் மிஷின்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளோட ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணனா டைரெக்டாகவே நம்ம அந்த ஃபயரில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் கிரில் பண்ண பன்னீர் மட்டும் தனியாக எடுத்து காமிச்சிருக்கிறேன், தனியாக ஒரு கப்பில் வச்சுருக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்கவே. இது நம்ம பண்ண நூடுல்ஸ் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.